கட்ட பஞ்சாயத்து குட்டி என்னங்க ஐயா? இல்ல இருக்கிறியான்னு செக் பண்ணேன். பண்ணையார் ஐயா என்னடா? ஒண்ணுலங்க ஐயா, இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். என்னடா நக்கலா? இல்லங்க ஐயா. இங்கே கூடியிருக்கும் என் குலத்து ஐயா ஐயா, இங்க நான் மட்டும்தானே இருக்கேன். ஆமா ஆமா, அதை விடு. என்னடா ஐயா, ஊருக்கே நீதி சொல்றத நீங்களே இப்படி மாடனா மாறாம இன்னும் வேட்டியை உடுத்திட்டு இருக்கீங்களா? சேச்சா, அதுவும் போடலன்னா நல்லா இருக்காதுடா. ஐயா நல்லா காமெடி பண்றீங்க. ஏண்டா நான் சீரியஸ் ஆகி பார்க்கணுமா? வேண்டாங்க ஐயா. அது சரி, தீர்ப்பு சொல்ல வாங்கன்னு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். பிரால் கொடுத்தவங்கள எங்கடா? வந்துகிட்டே இருக்காங்க ஐயா. ஐயா என்னையா தேடுறீங்க? ஆமாண்டா, வழக்கமா தீர்ப்பு சொல்ல இங்க தானே கூடுவோம். ஆலமரத்தை காணோமே. ஆமா, இவர் பெரிய நாட்டாம விஜயகுமார் ஆலமரத்தை தேடுறாரு. என்னடா அங்க சத்தம்? ஒண்ணுலங்க ஐயா. போன பஞ்சாயத்தப்போ காக்கா ஆய் போச்சுன்னு நீங்க தானே ஆலமரத்தை ஒட்ட சொன்னீங்க, மறந்து போயிடுச்சா? ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். அது சரி, செம்புல தண்ணி குடிக்க வைப்பீங்களே, அதை எங்கடா? செம்பு நல்லா அடிவாங்கி இருக்குன்னு வைக்கலங்க ஐயா. எப்படிடா? அது அது வேண்டாம், விடுங்கய்யா. சொல்லுடா. சொன்னா அடிப்பீங்க ஐயா, விடுங்க ஐயா. சொல்லலன்னா கூட அடிப்பேன்டா, சொல்லுடா. சொல்றேங்க ஐயா, சொல்றேன். போன வாரம் நீங்க பண்ணின சமையல் நல்லாவே இல்லைன்னு பண்ணேரம்மா அந்த சொம்பாலையோ உங்க மண்டையில அடிச்சாங்களே, அதுவும் மறந்து போச்சா? ஆமாண்டா. சரி, அதை ஏன்டா இவ்வளவு சத்தமா சொல்ற? என்ன ஐயா? வணக்கம்ங்க. வணக்கம். நீதானா அது? யாரு மேல பிராது கொடுத்திருக்க? என் மவ மேலதான் ஐயா. என்னப்பா சொல்ற? மவ மேலையா? அப்படி என்ன தப்பு பண்ணுனா? மகா பாவம் பண்ண துணிஞ்சிட்டாங்க ஐயா. அப்படி என்னதான் பண்ணுனா சொல்லுப்பா. என் பாட்டேன் முப்பாட்டேன் விவசாயம் பண்ண நிலத்தை ரியல் எஸ்டேட்னு சொல்லி கூறு போட்டு விவசாயத்தை அழிக்க பாக்குறான் ஐயா. அவனுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. நீங்க வெட்டி விட்டுருங்க. சும்மா இருடா, நீ வேற. என்னப்பா இது? எல்லா வீட்லயும் அப்பா பிள்ளை சண்டை சகஜமானப்பா. வீட்டுக்கு வீடு வாசப்படி கதவு ஜன்னல். ஐயா ஐயா, போதும் போதும். சரி சரி, விவசாயத்து மேல நீ வச்சிருக்க ஆர்வத்தையும் பற்றையும் பார்க்கும்போது ரொம்ப பூரிப்பா இருக்குப்பா. அடடே, நம்ம வாத்தியார் வரார, அவர்கிட்ட கொஞ்சம் கலந்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவோப்பா. வணக்கம். வணக்கம். மக்கள் யாரையும் காணோமே. நம்ம மக்கள் தானே. இலவசமா பெனாயில் கொடுத்தாலும் அங்க போய் நிற்பாங்க. அத விடுங்க வாத்தியார. விவசாயம் வேண்டாம்னு இந்த தலைமுறையில உள்ளவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் எதை சாப்பிடுவது? இப்ப பாருங்க, இவரு என் மகனே எனக்கு வேண்டாம்னு பிராது கொடுத்திருக்காரு. வாஸ்தவம் தானே ஐயா. ஐயா, உங்களுக்கு முதுகெலும்பு இல்லாம நடக்க முடியுமா? யோ வாட்டி, என்ன அடிக்க ஆள் யாரையும் செட் பண்ணி வச்சிருக்கியா? அட இல்லங்க லூசு பண்ணையாரே. இல்ல இல்ல பண்ணையாரே. அட விடுங்க வாத்தியார. என் வீட்டுக்காரம்மா இதை விட கேவலமாகலாம் திட்டும். அடிக்கடி இப்படி நானே என்ன கேவலப்படுத்திக்கிறேனே. ஆமா, இப்படி அசிங்கப்பட்டா நான் ஜனாதிபதி எலெக்ஷன்ல நிக்க முடியாம ஒண்ணு போயிடாதே. ஐயோ, அப்ப நான் சொன்னதுல தப்பே இல்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க வாத்தியார. அவர் சொல்றது சரிதானே. விவசாய நிலமெல்லாம் ரியல் எஸ்டேட் என்ற போர்வையில பணக்கார முதலைங்களுக்கு எல்லா கிராமத்தாட்களும் வித்தா விவசாயம் எப்படி நடக்கும்? ஜனத்தொகை பெருகுனா மக்கள் எங்கதான் போய் இருப்பாங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா, நீ சும்மா இருடா. நீங்க சொல்லுங்க வாத்தியார. தோப்புக்களை அழிச்சு அதையும் இடமாக்கி காசாக்கினா அடுத்த தலைமுறைக்கு நல்ல காற்றோ நீர்வளமோ இல்லாம போய்விடுமே. மரம் வெட்டுவதனால
நீர் வளமும் குறைஞ்சிருமே. ஆமா வாத்தியாரே, எங்க அக்கா பையன் தோப்பை விற்கிறதுக்கு ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்தான். வாங்க வந்த ஆட்களை ஓட ஓட விரட்டிட்டேன் தெரியுமா? நல்ல புத்திசாலித்தனமா செய்றீங்க போங்க. டேய் டேய், என் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட சொல்லாதடா. வெளியில போய் பண்ணையாரு நல்லவரு வல்லவரு, தீர்ப்பு சொல்லதுல கெட்டிக்காரரு, இப்பெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்க ஐயா. நீ சொல்லிதான் ஆகணும். இவன் என்னடானா நல்லவனுங்கிறான், இவன் என்னடானா வெளியில போய் சொல்லுங்கிறான். இந்த மொகர கட்டைங்களெல்லாம் பார்த்தா. வாத்தி ஐயா, மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. சரி சரி, வேற என்னங்க பிரச்சனை வரும்? படிச்சவர் நீங்க தான் சொல்லணும். ஐயா, என்னம்மா இது? நல்லா இரு நல்லா இரு. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும் ராசாத்தி. ஐயா, அவ ஏன் புஞ்சாதி? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை சாதி. மனைவின்னு சொல்லு. இப்ப இந்த தமிழ் பட்டு தேவை. சாக கிடக்கிறவன் தண்ணீர்னு கேட்டானோ. ஐயா, தண்ணீர் என்று சொல்லுன்னு தமிழ் பாடம் எடுப்பார் போல. என்ன விஷயம்? ஏமா அழுற? டேய் டேய் டேய், நான் தான் பண்ணையாருன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் நீ எப்படி கேட்கலாம்? நான் தான் கேட்பேன். கேளுங்க, கேட்டு தொலைங்க. ஏமா அலற? இவர் பாருங்க ஐயா, எங்க அப்பா எனக்கு சீரா கொடுத்த வயலை விற்க துணிஞ்சிட்டாருங்க. ஏதோ கம்பெனிக்காரங்க நல்ல விலைக்கு கேட்காங்கன்னு என்னை எழுதி தர சொல்லி பாடா படுத்துறாரு ஐயா. ஏப்பா, உன் மனைவி சொல்றது நெசந்தானா? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு சின்ன இட பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? சின்ன இட பிரச்சனை. இப்ப ரெண்டு பேருக்குமே சின்ன இடம் தான் பிரச்சனையா? ஏய் சும்மா இருடா, நீ வேற. அது என்ன இன்னைக்கு எல்லாரும் நில வைக்கிற பிரச்சனையாவே கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்குன்னு இல்ல, இப்ப கொஞ்ச காலமாவே எல்லாருக்கும் இடம் தானே பிரச்சனையா இருக்கு. நல்லா சொன்னீங்க போங்க. டயர் கம்பெனி வித்தா கம்பெனி கழிவெல்லாம் நம்ம ஊர் குளத்துலயும் ஆத்துலயும் கலக்கும். நச்சு தண்ணியை குடிக்கிறதுனால ஆடு மாடுங்களுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கு கூட புதுசு புதுசா நோய் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த பிரச்சனை தீரவே தீராதா? தீரும். கம்பெனிகள் எல்லாம் விவசாயம் பண்ண முடியாத, மக்கள் வாழ்விடம் அல்லாத மலைப்பகுதிகள் இருக்கிற இடத்துல வைக்கணும். இதுல இவ்வளவு கதை இருக்குன்னு தெரியாம போச்சையா. சரி, முதல்ல நம்ம ஊர்ல இருக்க இடத்த யாருக்கும் விற்க கூடாதுன்னு உத்தரவு போடுவோம். விவசாயத்துக்கு மத்திய அரசு மாநில அரசு தரக்கூடிய மானியம், கொள்முதல், இலவச உரம் இவற்றை பற்றிய விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு சொல்லுவோம். வங்கிகள் தரக்கூடிய விவசாய கடன் பற்றி விரிவாக விளக்கி சொல்ல வங்கி அதிகாரிகளையும் வர சொல்லுவோம். சரிங்க வாத்தியார, அடுத்த தலைமுறைக்கு நாம நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்தோம்னு இருக்கணும், நஞ்ச கொடுத்தோம்னு இருக்க கூடாது. ஊர் மக்கள் அனைவரையும் கோயில்ல வச்சு இனி எங்க வாழ்வாதாரமாகிய விவசாய பூமிய விற்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணணும். இதுதான் இந்த பண்ணையாரோட தீர்ப்பு. பண்ணையார் ஐயா, தீர்ப்ப மாத்திடாதீங்க. தாயை காப்பதும் மண்ணை காப்பதும் ஒன்றுதான். நம் மண்ணை காப்பது நம் தாய் நாட்டை காப்பதற்கு சமம். நம் மண்ணை காக்க உடனே கிளம்புவோம். தாய் மண்ணை காப்பாத்த அவங்க கிளம்பிட்டாங்க, அப்ப நீங்க